வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்க கூட பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஏர் ஹோஸ்டஸ் அகாடமியை நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, டிஜிசி அப்ரூவ்டா. டிஜிசி என்னன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அந்த இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது என்னன்னா 100% ஜாப் பிளேஸ்மெண்ட். பிகாஸ் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு ஹையர் அமௌண்ட் தான் பே பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நாங்க ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறவங்க சொன்னா கூட அதுல ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு போன மாணவர்கள் கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க அவங்க என்ன மாதிரியான ஜாப்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரூ இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஓரியன்டட். அந்த அகாடமியில கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உண்மையானதா இருக்கணும். பிகாஸ் சில மாணவர்கள் ஏர்லைன்ஸ்ல மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரீமோட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இன்கேஸ் 150 சென்டிமீட்டர் ஹைட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஏர்லைன்ஸ்ல போகிறது ஒரு சேலஞ்சிங்கானதா இருக்கும். 155க்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா, ஏர்லைன்ஸ்குள்ள போறதுக்குரிய எலிஜிபிலிட்டியா இருக்குதா, இந்த கோர்ஸ் படிச்சா அந்த ஏர்லைன்ஸ்க்கு மட்டும்தான் நான் போவேன் இல்ல வேற ஜாபும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து நீங்க படிக்கிறது மட்டும் உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்குது, வேல்யூ இருக்குது, ஏதோ ஒரு ஜாப் அப்படி நீங்க படிக்கிறதா ஓகே. பட் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் உங்க ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றது பாத்தீங்கன்னா 100% பண்ண மாட்டாங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபீஸை பே பண்றதுக்கு முன்னாடி அவேர்னஸ் ரொம்பவே முக்கியமா தேவைப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின்டு ஸ்டாஃப். நமக்கு நல்ல ஒரு ஆசிரியர்கள் கிடைக்கும் போது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில சிறந்த கல்வியை நம்மளால கற்றுக்க முடியும். ஸோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் ஒரு சிறந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களா இருக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வெல் ஃபர்னிஷ்டு கிளாஸ் ரூம்ஸ் இருக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜிம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில வரணும்னாலே நமக்கு ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிட்னஸை வலியுறுத்தி நமக்கு ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டு கண்டக்ட் ப்ராக்டிகல் கிளாஸஸ். ஸோ சில ஏர்லைன்ஸ் டெமோ ஃபிளைட் வச்சிருப்பாங்க இன்ஸ்டிடியூட்ல. ஸோ அந்த மாதிரி டெமோ ஃபிளைட்ல நம்ம கிளாஸஸ் படிக்கும் போது இன்னுமே நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஸோ எப்படி ஃபிளைட்ல சர்வீஸ் பண்ணணும், கெஸ்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வெல்கம் பண்ணணும், ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு ஆங்கிரி பேசஞ்சர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி கத்துக்கலாம், அப்படி தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. தேவையான சிஸ்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்லர் ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி பியூட்டிஷியன் கோர்ஸையும் சேர்த்து தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிறது, நம்ம எப்படி க்ரூமிங் பண்ணணும், எப்படி ஃபேஷியல் பண்ணணும், எப்படி ப்ளீச்சிங் பண்ணணும், எப்படி ஐப்ரோஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா, செப்பரேட்டா அவங்க பார்லர் வச்சிருக்காங்களா, அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேஃப்டி. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மணி கொடுத்து நம்ம படிப்போம். பட் அந்த இன்ஸ்டிடியூட் நமக்கு சேஃப்டி இன்ஷூர் பண்றாங்களா, நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயும் சரி வெளியூர்ல இருந்து தங்கி இருக்கும்போது நமக்கு ஒரு துணையா இருந்து அவங்க நம்மள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொவைட் பண்ணி நம்மள சேஃப் அண்ட் கேரோட பாத்துக்கிறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் போர்டிங் வித் செக்யூரிட்டி. ஸோ நம்ம ஹாஸ்டல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செக்யூரிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு போர்டிங் வித் பெஸ்ட் ஃபுட் அண்ட் ரூம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் டைம் ஜாப் அரேஞ்சிங் ஃபெசிலிட்டி. ஸோ எந்த ஒரு மாணவர்களுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது படிப்பை விட ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இப்போ மண்டே டு ஃப்ரைடே நீங்க பண்றீங்க, அப்போ சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் அரேஞ்ச் பண்றாங்களா, இல்ல அந்த இன்ஸ்டியூட் ஹாஃப் டே தான். ஸோ ஆஃப்டர்நூன் என்ன மாதிரி ஜாப்ஸ்ல நம்ம போடலாம், அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைவ் ப்ராக்டிகல் கிளாஸ். ஸோ நம்மள டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு லைவா ஃபிளைட்ஸை நமக்கு காட்டி அந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபிளைட் ஒரு ஏர்போர்ட்ல நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் நம்ம லைவா சொல்லி கொடுக்குறாங்களா அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாக் இன்டர்வியூ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோர்ஸ் படிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை விட நம்ம இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றோமோ அதை பொறுத்து தான் ரெக்ரூட்டர் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ
இன்டர்வியூல வந்து நம்ம ப்ளீசிங்கா வந்து நம்மள ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய மாக் இன்டர்வியூஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணா மட்டும்தான் நமக்குள்ள இருக்க அந்த நர்வஸ்னஸ், அந்த டென்ஷன், அந்த பயம், பதட்டம் எல்லாமே நம்மளோட விலகி போகும். ஸோ நமக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு மாக் இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கெரியர் கைடன்ஸ் till we settle in job. ஸோ இப்போ நீங்க வந்து கோர்ஸ் முடிக்கிறீங்க, எந்த ஒரு கோர்ஸோ டிப்ளமோவோ டிகிரி, அந்த கோர்ஸ் முடிக்கும்போது அந்த சர்டிபிகேட்டை மட்டும் கொடுத்து நம்மள வந்து போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பாம கடைசி வரைக்கும் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க 120 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்களோ 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்களோ, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாப்ல செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்க கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. லாஸ்டா நான் சொல்ல விருப்பப்படுற ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்பவே கெரியர் கைடன்ஸ் கொடுத்து நிறைய ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து மணி மைண்டடா இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ஜாபுக்கு அவங்க வந்து ஃபிக்ஸா இல்ல அவங்களுக்கு ஹைட் ரெக்ரூட்மெண்ட் இல்ல, வெயிட் ரெக்ரூட்மெண்ட் இல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மணிக்காக நிறைய அமௌண்ட் மணியை வாங்கிட்டு ஜாப் எதுவுமே கொடுக்காம அந்த இன்ஸ்டியூட்ல வெறும் சர்டிபிகேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு நிறைய லார்ஜ் அமௌண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் டிகிரி, ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு வேற ஃபீல்டுல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து தயவு செஞ்சு அவேர்னஸோட இருந்துக்கோங்க. பிகாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு சிங்கிள் மணியுமே வந்து ஹார்ட் ஒர்க்ல தான் வருது. ஸோ நமக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணிக்கு வந்து கண்டிப்பான ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப், ஒரு நல்ல கெரியர் கைடன்ஸ் கிடைக்குதா, இதெல்லாம் அந்த இன்ஸ்டியூட்டால தர முடியுமா அப்படின்னு நீங்க நல்லா செக் பண்ணிட்டு நல்லா விசாரிச்சுட்டு சர்டிஃபைட் ஆன நல்ல ஒரு ஏர்லைன்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணி நல்ல ஒரு கெரியர்ல நீங்க ஷைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் விஷ் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன். பாய்.